ஹாய்! இன்னைக்கு எங்க வீட்டோட காலை நேரம் பார்க்கலாமா? இன்னைக்கு காலையில டீ தான். ஏன்னா, எப்பவுமே பழைய சாதம் தண்ணி இல்லன்னா வெந்தய தண்ணி குடிப்பேன். இன்னைக்கு 2மே இல்லாததால டீ போட்டு குடிச்சிட்டு, பொரியலுக்கு காய் செய்யலாமா? வேணாமான்னு ஏன்னா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. 6:30க்கு எழுந்தேன். 6:30 மணிக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு பாதி வேலை முடிச்சுருவேன். ஆனா, இன்னைக்கு ஒரு வேலையுமே செய்யல. சரி எழுந்தவுடனே சாம்பார் தான் கடகடன்னு பருப்பெல்லாம் வேக வச்சுட்டு, சாதம் ஃபஸ்ட்டு வடித்து வச்சுருவேன். அப்போ தான் கொஞ்சம் ஏதோ பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். காலைக்கு இட்லி இன்னைக்கு. அதே மதியத்துக்கு வைக்கிற சாம்பாரே அப்படியே ஊற்றி சாப்பிட்றலாம். ஏன்னா வேறு டிஃபன் பண்ணால் ரொம்ப டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டேன். பொரியலும் இந்த பக்கம் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஆனாலும் ஒரு 7:45 ஆயிடுச்சு. 7:45க்கு நான் எல்லாத்தையும் முடிச்சுடுவேன். ஆனால் இன்றைக்கி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கடைசியாக ஜூஸ்க்கு காய் கட் பண்ண மறந்துட்டேன். நெல்லிக்காய்லாம் அவசரத்தில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் தெறிக்குது. கொஞ்ச நாளில் நான் இந்த மாதிரி அவசரமாக செய்யாமல் இருந்தேன். ஏன்னா ஏதாவது தீஞ்சிருது, ஏதாவது நடக்குதுன்னு தான் ஃபஸ்ட்டே நான் இந்த காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருது. பண்ணிவிட்டு அப்புறமா பொறுமையாக சமைக்கிறது. ஆறாமற சமைச்சா தான் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. நைட்டே காய் கட் பண்ணி வைக்கலான்னு பார்த்தாலும் 8 மணிக்கு மேலே கண்ணு சொக்க ஆரம்பிச்சிடும். அதில் ஒரு சோம்பேறித்தனம். காலையில் பண்ணிக்கலான்னா இன்றைக்கி அலாரம் அடித்ததே கேட்கல. அந்த அளவுக்கு தூங்கிட்டு 6:30க்கு எழுந்து கடகடன்னு சாப்பாடு செஞ்சுட்டு, சரி இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணேன். ஏன்னா ஒரே ஃப்ரூட்ஸ் மட்டும் கொடுக்குறேன், வேறு ஏதாவது கொடுன்னு என்ன கொடுக்குறதுன்னு தெரியாமல் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி கொஞ்சம் பட்டர் தடவி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். இன்றைக்கி அவசரமாக செஞ்சு 8:30 ஆகிடுச்சி. 9 மணிக்கு போகணும் ஸ்கூலுக்கு. ஆனால் இங்கே டிராஃபிக் நிறையா இருக்கிறதால 8:30க்கு கிளம்புனா தான் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். என்னடா 8:30க்கெல்லாம் கட்டிட்டோமே சீக்கிரமானு பார்த்தா சாக்ஸை காணோம். அது தேடுறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கடகடன்னு முடித்து அனுப்புறதுக்குள்ளே பைன்னு